மாஸ்டர்ஸ், கடைசி ஒரு நிமிடம். கடைசி 20 வினாடிகள் மாஸ்டர்ஸ். ஐந்து, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகள் உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் மெதுவாக உங்கள் கண்களின் மேலிருந்து விலகவும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். அனைவருக்கும் நன்றி. நாம் இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞான பகிர்தல், விஸ்டம் ஷேரிங்க்கு செல்வோம். இன்றைய தலைப்பு பத்ரிஜியின் துளசிதளம் பகுதி 5 என்ற தலைப்பில் நம்மிடம் சீனியர் மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர்கள் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருகிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. சீனியர் மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர்கள் கடந்த 4 வருடங்களாக இந்த ஆனாபானசதி தியானத்தை பயிற்சிகளை மேற்கொண்டு திறம்பட அவர்கள் சிறப்பாக செய்து வருகிறார்கள். மேலும் அவர்கள் பல தியான யக்னங்களில் பங்கு கொண்டு தியான நிகழ்ச்சிகளை செய்து வருகிறார்கள். மேலும் தியான சேவைகள் சிறந்த முறையில் செய்து வருகிறார்கள். நான் இப்பொழுது நமது சீனியர் மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர்களை பத்ரிஜியின் துளசிதளம் பகுதி 5 ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருமாறு பணிவுடன் அழைக்கிறேன். வணக்கம் மேடம். காலை வணக்கம் மேடம். ஓவர் டு யூ மேடம். தேங்க்யூ மேடம். இந்த ஞானத்தை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் அவர்களுக்கும் இந்த வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். இந்த வாய்ப்பை தொடர்ந்து எனக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பிரபஞ்சப்பட்டது சாருக்கும் அனிபல் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, செக்ஷன் ஆரம்பிக்கலாம். மாஸ்டர்ஸ், இன்னைக்கு வந்து கொஞ்சம் சூப்பரான ஒரு இது, கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம இது வந்து லைஃப்ல டெய்லி நம்ம வந்து அந்த மனனம் பண்ண வேண்டியதுதான். லைஃப்ல ரொம்ப எல்லாமே துளசி தளத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுதான். இது ரொம்பவே நல்ல விஷயம். பாருங்க, என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதோ மகதவதானம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்ம பஜகோவிந்தத்துல ஆதிஷ்ணரர் சொன்னதை வந்து சார் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பத்ரிஜ் சார். அதாவது மகத் அப்படின்னா சிறந்த அப்படின்னு அர்த்தம். அவதானம்னா படித்தல். நம்ம நிறைய படிப்பு பார்க்கிறோம், நிறைய இது பார்க்கிறோம். ஆனா படிப்பிலே சிறந்த படிப்பு என்ன அப்படிங்கறத சொல்றாங்க பாருங்க. பிராணயாமம், பிரத்யாகாரம், நித்திய அனித்திய விவேக விசாரம் அப்படின்னு சொல்றாங்க. இது சொன்னது ஆதிசங்கரன். ஜாப்பிய சமேத சமாதி விதானம், குரு அவதானம், மகதவதானம். அதாவது பிராணாயாமம், பிரத்யாகாரம், நித்திய அனித்திய விவேக விசாரம், சாப்பிய சமேத சமாதி விதானம், குரு அவதானம், மகதவதானம். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, பிராணாயாமம் அப்படின்னா நம்ம மூச்சு கவனிக்கிறது தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பண்ணணும். அதுக்கப்புறம் பிரத்யாகாரம் அப்படின்னா என்ன? ஸோ பிராணாயாமம் பண்ண 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 நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது நம்மளுடைய மூச்சு கவனிக்க 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 நம்ம உள்நோக்கி நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய கவனத்தை திருப்பிடுவோம். ஓகே தானே? வெளியில உள்ள இந்திரியங்கள் நோக்கி வெளியில உள்ள பார்வை குறைஞ்சு 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 உள்நோக்கி திரும்ப 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 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சர்டன் ஸ்டேஜ்ல நம்மளுக்கு தேடை ஓப்பன் ஆகுறது, விஸ்டம் வர்றது எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும், தெரிய ஆரம்பிக்கும். அதாவது அந்த பிரம்மாவோட ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? தேர்ட் வந்து என்ன சொல்றாங்க, நித்திய அனித்திய விவேக விசாரம் சொல்றாங்க. இப்போ டெய்லி என்ன சொல்றாங்க செய்யறாங்க, நம்ம பண்றது நித்தியமா அனித்தியமா, அதாவது அழியக்கூடியதா அழியாததா, அதை வந்து டெய்லி 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 செக் பண்ண சொல்றாங்க. இந்த மூணையும் என்ன சொல்றாங்க பாருங்க, என்னெல்லாம் இருக்கு? பிராணாயாமம், பிரத்யாகாரம், நித்திய அனித்திய விவேக விசாரம். இந்த மூணையும் என்ன சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னா, ஜாப்பிய சமேத அப்படின்னா
டெய்லி 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 ஜபம் மாதிரி என்ன செய்யணும் சொல்லணும் அப்படி சொல்லுவோம். அப்போ நம்ம டெய்லி அப்ப நம்ம கரெக்டா இருக்கிறோமா, இந்த மூணையும் நம்ம பண்றோமா அப்படிங்கிறத நம்ம டெய்லி 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 லெசனுக்குள்ள நம்ம என்ன செஞ்சுக்கணும், எடுத்துட்டு வரணும். அதுங்கிறது தான் மெயினா இதுல சொல்றாங்க. சோ சாப்பிய சமேத சமாதி விதானம் குருவதானம் மகாதானம். சோ இந்த இதுதான் என்ன அப்படின்னா ஒரு தலை சிறந்த படிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம படிப்புங்கிறது இந்த இதுதான். ஸோ டெய்லி 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 நம்மள ஓகே செக் பண்றது, கரெக்டா பிராணாயாமம் பண்றோமா, அதாவது மூச்சை கவனிக்கிறோமா, ஸோ மூச்சை கவனிக்க கவனிக்க உள்நோக்கி செல்வோம், கரெக்டா நம்ம வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கோமா. அதுக்கப்புறம் என்னது, நம்ம நித்திய நித்திய விவேக விசாரம், நம்மளோட விவேகம் அறிவு வந்து கரெக்டா இருக்கா, கரெக்டா நித்தியத்தை நோக்கி நம்ம போறோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்றது தாங்க மாஸ்டர்ஸ். ஓகே, பாருங்க எவ்வளவு ரொம்ப அருமையான விஷயம். சோ இந்த இதை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பா நம்ம அந்த சமாதி அப்படிங்கிற நிலையை நம்ம அடையலாம். தட்ஸ் என்ன அப்படின்னா முக்தி அப்படிங்கிற நிலைய அடையலாம். சோ முக்தி அடைகிறதுக்கு இதுவே ஒரே வழி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு பத்ரிஜி சார் சாரி இவர் நம்ம ஆதிசங்கரர் சொன்னதை பத்ரிஜி சார் நம்மளுக்கு சொல்றாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு ஈஸியான விஷயம் தான் நம்ம பண்ணக்கூடியதுதான். அப்ப நித்திய அனித்திய மிக விஷயத்துல எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு. சுவாத்தியாயம் சாங்கத்தியம் சச்சர சங்கத்தியம் எல்லாமே வந்துடும். ஸோ எல்லாமே செக் பண்ண நம்மளோட லைஃப் கண்டிப்பா அந்த பிரம்ம ஞானத்தை நோக்கி போகும் அப்படிங்கறது என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இது எல்லாம் தான் இதுதான் உயர்ந்த படிக்கணும் மாஸ்டர். ஸோ டெய்லி நம்ம இதை அப்ளை பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா தாவத்ரயம். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான். நம்ம எதுல எதுல வந்து கஷ்டப்படுறோம், யாரால கஷ்டப்படுறோங்கிறத ரொம்ப அழகா சார் சொல்லியிருக்காங்க பாருங்க. நம்மகிட்ட வந்து 3 வித துக்கங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து ஆன்மீக தாவம். ஆன்மீக தாவம் தான் அந்த நம்ம அரிஷ்டவர்க்கால சொல்லுவோம் தெரியுமா, காம குரோத லோப மகம் மதம் ஆச்சாரியம் எல்லாம் சொல்லுவோம்ல. காம குரோத லோபம் மோகம் மதம் ஆச்சாரியம் சொல்லுவோம். இதுல வந்து ஒவ்வொன்றுமே காமங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, கோரிக்கைகள். நமக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு, ரைட்டா. சோ அந்த கோரிக்கைகள் நடக்கல அப்படின்னா என்ன ஆகும், கோபம் வரும். காமம் குரோதம், சார் நம்மளுக்கு நடக்கலையே அப்படி சொல்லி நல்லா இருக்கா, நம்மளுக்கு மட்டும் என்ன செய்யல, நம்ம நினைச்சது நடக்கல அப்படிங்கிற மாதிரி அது கோபமா கிரியேட் ஆகி பாவம் குரோதம் என்னதாகும், அடுத்து மோகம். சோ மோகம் லோபம், லோபம்ங்கிறது அதுவும் அதேதான், நம்மளுக்கு நடக்கலங்கும் போது பேராசை ஆகுறது, அது வந்து அடுத்தவங்க மேல இது திணிக்கிறது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது. அப்புறம் என்ன பண்றோம், சில பேர் லோபம்னா நம்ம வச்சுக்கிட்டு இருந்தா கூட அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கிறது. நிறைய குணங்கள் நமக்கு வந்து வர ஆரம்பிக்குது. அப்புறம் மோகம்ங்கிறது பற்று, பொருள் மேல பற்று, சொந்தக்காரங்க மேல பற்று, சோ நம்மளுடைய சுத்தி இருக்கவங்க எல்லார் மேலயும் நிற்கக்கூடிய பற்று. மதம்ங்கிறது பெருமை பண்ணிக்கிறது, கர்வமா இருக்கிறது, நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு கர்வத்துல இருக்கிறது. மாச்சரியம் அப்படின்னா பொறாமை, மோசமான குணம், பொறாமை, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது. அப்ப இந்த எல்லாமே என்ன அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் ரிலேட்டட் பண்ண மாஸ்டர்ஸ். எங்க இருந்து ஆரம்பிக்குது, நம்ம கோரிக்கைகள்ல இருந்து ஆரம்பிக்குது, நம்ம ஆசைகள்ல இருந்து ஆரம்பிக்குது. ஆசைகள் தப்பு கிடையாது, பேராசை தான். சோ பேராசையில இருந்து ஆரம்பிக்குது. அது நடக்கலைங்கிறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய குணங்கள்லாம் மாற ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி இதுக்குள்ள நம்ம ஸ்டக் ஆகுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டக் ஆகுறதுலதான் நிறைய நம்மளுக்கு துன்பம் வருதுன்னு சொல்றாங்க சார். பாருங்க 90% இதாலதான் சொல்றாங்க. அப்போ இதுல நல்லாவே தெரியுது பாருங்க, நம்ம தான் நம்மளுக்கான துக்கத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோங்கிறது அதுதான். ஓகே, நீங்க தான் உங்க வாஸ்தவத்தை உருவாக்குறீங்க, உங்க யதார்த்தத்தை உருவாக்குறீங்க. சோ திருப்பி திருப்பி அதை தான் நம்ம சொல்றோம். அப்போ அந்த 90% துக்கம் வந்து எதாலதான் வருது, நம்மளாலதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், டெய்லி நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு கஷ்டம் வருதுன்னா வேற யாராலையும் கிடையாது, என்னாலதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டு நம்மள மாத்தணும். சோ இதுதான் என்ன அப்படின்னா ஆன்மீக தாபம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது துக்கம், ஆன்மீகம், அதாவது நம்மளுடைய அறியாமையால ஏற்படக்கூடிய துக்கங்கள் தான் 90%. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆதி பௌதிக தாபம். இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில உயிர்களால மற்றவங்களால சில துன்பம் வரத்தான் செய்யலாம். அது வந்து என்ன செய்யணும்னு சொல்றாங்க சார், வந்து ஒரு 9%ன்னு சொல்லி சொல்றாங்க. 9% வந்து என்ன அப்படின்னா அடுத்தவங்களால ஏதோ ஒரு அனிமல்ஸ் நம்மளை துன்புறுத்தலாம், இல்ல ஏதோ ஒரு நம்ம இதுல வர ஆக்ஷன்ல யாரோ ஒருத்தங்க நம்மளை கஷ்டப்படுத்தலாம். அது வந்து நம்மளையும் மீறி நடக்கிற விஷயம் வந்து ஒரு 9% தான் சொல்றோம். அதாவது மத்தவங்களுடைய அஞ்ஞானத்தால, இப்போ ஒரு நல்ல கவர்மெண்ட் அமையல சோ அதனால நம்ம கஷ்டப்படுறோம், இல்ல ஏதோ நம்மளுடைய சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப அஞ்ஞானமா இருக்கிறாங்க சோ அதனால நம்ம கஷ்டப்படுறோம். அதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு 9%. அதே மாதிரி அப்படின்னா ஆதி தெய்வீக தாகம் 3வது. இது என்ன அப்படின்னா பௌதிகத்தால 9% நம்ம கஷ்டப்படுறோம்,
இன்னும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தெய்வீக தான். அதாவது இயற்கையோட சீற்றத்தால பெரிய மழை வருது, இல்ல புயல் அடிக்குது, இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள், பூமி நிலநடுக்கம் வருது, வறட்சி வருது, தண்ணி மழையே பெய்யல. ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்தால பூகம்பம், அந்த இது சுனாமி, அதனால ஒரு பர்சன்டேஜ் நம்மளுக்கு சஃபரிங் இருக்கு மாஸ்டர்ஸ். இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளை துன்புறுத்துறது 90%, மத்தவங்களால நமக்கு கிடைக்கிறது 9%, இயற்கையால நமக்கு வர்றது 1% மட்டும்தான். சோ அப்போ இது எல்லாம் செய்யறது, அப்போ துக்கம் யாரால வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிற போது கண்டிப்பா நம்ம அந்த துக்கத்துல வெளிவரலாம். சோ ஆன்மீக என்ன தாபம் பத்தி முதல்ல, ஆன்மீக தாபம் இதுதான் 90%. அப்புறம் பௌதீக தாபம், அதாவது இந்த பௌதீகத்துல மத்தவங்களால நம்மளுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் 9%. இயற்கையால் நமக்கு வர வேண்டியது இது வந்தது வர்றது 1. சோ மொத்தம் 100% எப்படி வருதுங்கிறத அழகா நம்ம பார்த்துட்டோம். அப்போ எது நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டு, சோ அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம மாத்திக்கணும். மாத்தும் போதுதான் எல்லாமே என்ன செய்யும், இததான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதுலயும் சொல்லியிருக்காங்க. அப்போ இதையும் சொல்றாங்க, முக்தி அடைஞ்சவங்களுக்கு இந்த தாபத்திரையுமே இருக்காது. எந்த விதமான துக்கம், நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டு இருக்கோம். முக்திங்கிறது என்னது, துக்கம் இல்லாத நிலைதான், வேற ஒண்ணுமே கிடையாது. எங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதெல்லாம் கிடையாது. துக்கம் இல்லாம வாழும் போதே துக்கம் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளாம் முக்தி. ஆனா நம்ம அதுக்கு நிறைய என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். ஓகேயா, ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதை எப்பவுமே நம்ம என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். இதுக்குதான் இது மாதிரிலாம் வெளியில வரணும்னா நம்ம பார்த்த மாதிரி என்னது, லாஸ்ட்ல பார்த்தோமே, பிராணாயாமம், பிரத்யாகாரம், என்னது நித்திய அனித்திய விவேக விசாரம் அப்படி சொல்ல, ஜாப்பிய சமேத குரு விதானம், அகத விதானம் தான் சொல்லியிருக்கோம் நம்ம. சோ அப்போ அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஞானா முக்தி. சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா விடுதலை தான். எதுல இருந்து விடுதலை, நம்ம பாருங்க, நார்மலாவே ஒரு பௌதிகத்துல ஒருத்தங்கிட்ட அடிமைப்பட்டு இருக்கும் போதே கண்டிப்பா நம்மளுக்கு விடுதலைக்கு அவ்வளவு ட்ரை பண்ணணும். சோ வெளிப்புறமாகவே, இப்போ உட்புறமா நம்ம எதால நம்ம அடிமைப்பட்டுட்டு இருக்கோம், நம்ம மனசு கூட, மனசுங்கிற சிறையில இருக்கோம் மாஸ்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே மனசு அப்படிங்கிற சிறையில நம்ம இருக்கோம். நம்ம நாமளே கிரியேட் பண்ணி வச்சுட்டு உட்காந்து அதுக்குள்ள நடுவுல உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு சுவர் எழுப்பி அதுல விட்டு நம்ம வெளியில என்ன செய்யறது இல்ல, மூவே ஆகுறது இல்லை. அதுதான் சொல்றாங்க, நீங்க அந்த தாபத்திரயத்துல இருந்து வெளியில வாங்க. நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஆன்மீக தாபம், அப்புறம் பௌதிக தாபம், அப்புறம் என்னது லாஸ்ட்ல பார்த்தது ஆதி பௌதிக, சாரி ஆதி தெய்வீக தாபம். சோ இந்த 3ல இருந்து வெளியில வரணும், வந்தாதான் அது விடுதலை, அதுதான் முக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல கபில மாமுனி சொன்னாங்க அப்படிங்கிறத சார் சொல்லியிருக்காங்க சாங்கிய சூத்திரத்துல. திரிவிதா துக்கா அத்தியந்த நிவத்திக அத்தியந்த புருஷார்த்தக அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது திரிவிதா துக்கா அத்தியந்த நிவத்திக அத்தியந்த புருஷார்த்தக, இந்த 3 இதுல இருந்து வெளியில வருதுதான் முக்தி, அதுதான் மோட்சம், அதுதான் முக்தி அப்படின்னு சொல்றாங்க. இது யார் சொல்றது அப்படின்னா கபில. அவர் இன்னும் சொல்றாங்க அப்படின்னா, இந்த 3 வித துக்கத்துக்கும் நம்மளுக்கு இதற்கு விடுதலை ஆகணும்னா எப்படி விடுதலை ஆக முடியும், கண்டிப்பா ஞானம் மட்டும்தான் மாஸ்டர்ஸ். நம்ம படிச்சிருக்கோம், உங்களுடைய கர்மாவே குறையணும்னா சும்மா தியானம் பண்ணடா, கர்மா குறையவே குறையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ நம்மளுக்கு ஞானம் கிடைக்குதோ, நம்ம நித்திய அனித்தியத்தை நம்ம செக் பண்றோமோ, எப்ப நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும், ஞானம் மட்டும்தான் நம்ம கர்மாவை அழிக்கக்கூடிய சக்தி உடையது. அதனால அந்த ஞானம் வேணும் அப்படின்னா இந்த தாபத்துல இருந்து 3 வித துக்கத்துல இருந்து வெளியில வர்றது யார் உதவுறாங்க, அந்த ஞானம் தான். ஞானத்தை நம்ம வளர்த்துக்க கண்டிப்பா நம்மளுக்கு புரிதல் வந்துடும். கோரிக்கைகள்னா என்ன, எந்த மாதிரி கோரிக்கைகள் நம்ம வச்சுக்கணும், நமக்கு மோகத்தை நம்ம குறைக்கணும், நம்ம பெருமைங்கிறத நம்ம கம்மி பண்ணணும், பொறாம வேண்டவே வேண்டாம், கோபத்தை குறைக்கணும், எல்லாத்தையும் நம்ம குறைக்க ஆரம்பிக்கும் போது தேவையான இடத்துல கோவப்படலாம். ஓகே, சோ அதனால எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிதமான இடத்துக்கு நம்ம எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி துக்கப்பட மாட்டோம். அததான் நம்ம சொல்றோம். இப்போ ஆன்ம ஞானத்தினால மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கலாம். எவ்வளவுதான் படிச்சாலும், டாக்டரே ஆனாலும், இன்ஜினியரே ஆனாலும், கலெக்டரே ஆனாலும், பிரைம் மினிஸ்டரே ஆனாலும், யாரானாலும் நம்ம இது பண்ண முடியாது, துக்கத்துல இருந்து வெளியில வர முடியாது.
எப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஆன்ம ஞானம் கிடைக்குதோ அப்பதான் நம்ம துக்கத்துல இருந்து வெளியில வர முடியும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு வந்து அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்நியத்தா சரணம் நாஸ்தி. இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். அந்நியத்தா சரணம் நாஸ்தி, அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஆன்ம ஞானம் மட்டும்தான் முக்தியை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கும், தாபத்திரயத்துல இருந்து வெளியில வரக்கூடியது, எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னு ஞானம் ஞானம். சோ அந்நியதா சரணம் நாஸ்தி. சோ அதை தவிர வேற வழி இல்லை. ஞானம் மட்டுமே நம்மளுக்கு முக்தியை கொடுக்கக்கூடியது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, பேரின்பத்தை கொடுக்கக்கூடியது, நித்தியம் நித்யானந்தம் சொல்லுவோம்ல, அந்த கடவுள் யாரு? நித்யானந்தன். அந்த நித்யானந்த நிலையை அடையணும்னா அதுக்கு நம்மளுக்கு எது உதவுது அப்படின்னா ஞானம் மட்டுமே. அந்த ஞானம் எதால வரும்? தியானத்தால் மட்டுமே. சோ தியானத்தின் மூலமே முக்தி. சோ தியானத்தின் மூலமே ஞானம், ஞானத்தின் மூலமே முக்தி. சோ இதை எப்பவுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? டெய்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சோ நினைச்சுக்கோங்க, கர்மா தியானம் பண்ணா போகாது, ஞானம் வந்தாதான். ஞானாக்னி தக்த கர்மானம் தான் கிருஷ்ணா சொல்லியிருக்காங்க. சோ ஞானம் மட்டுமே கர்மத்தை கூட அழிச்சு நம்மளுக்கு முக்தியை கொடுக்கக்கூடியது ஞானம் மட்டுமே. ஓகேயா? அதான் படிச்சோம். சோ என்ன டாபிக் பார்த்தோம்? முக்தி, ஞானத்தின் மூலமா முக்தி. சோ இதை யாருக்கு வேணாலும் நீங்க சொல்லலாம். ஞானம் மட்டுமே நம்மளுக்கு முக்தியை வழங்கக்கூடியது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சவிம்சதி. இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த டாபிக், கொஞ்சம் நல்லாவே கவனிங்க, பொறுமையா சொல்றேன். விம்சதி அப்படின்னா என்ன அப்படின்னா 100ல் 1 பங்கு, அதாவது 20 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுதான் விம்சதி. பஞ்ச அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 5. சோ அந்த விம்சதி பிளஸ் 5, 20 பிளஸ் 5 25. இந்த 25 பாருங்க, இதுதான் நம்மளுடைய அந்த தத்துவம், இதுதான் சிருஷ்டியோட தத்துவமே. 25 தான் சாராக சொல்லியிருக்காங்க. நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 25ஆல ஆனதுதான் சிருஷ்டி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா இதுல வந்து புருஷ, அந்த 25ல் 1 வந்து என்ன அப்படின்னா ஜீவாத்மா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அம்சாத்மா. பூர்ணாத்மால இருந்து வந்து நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த அம்சாத்மா தான் என்ன அப்படின்னா 1. சோ மீதி 24 தத்துவத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. நம்ம வந்து உள்ள வரும், இந்த பூமிக்கு உள்ள வரும்போது நம்ம கிட்ட வந்து 3 உரைகள். நம்ம இதை வந்து நிறைய ஆன்மாவின் பயண புக்ல நீங்க நீட்டா கொடுத்திருப்பாங்க. சோ என்னென்ன உடல்லாம் இருக்கு அப்படின்னா காரண உடல், சூட்சும உடல், ஸ்தூல உடல். பார்த்துட்டு இருக்கோம்ல, காரண உலகத்துல இருந்து வந்தவங்க தான் நம்மளுடைய ஒரிஜினல் பிளேஸ் எங்கதான் இருக்கு? காரண லோகத்துலதான் இருக்கு. அந்த உலகத்துலதான் நம்ம அங்கிருந்து வரும். அங்கிருந்து எங்க வரும் அப்படின்னா நம்ம சூட்சும உலகத்துக்கு வரும். அங்க வந்து முதல்ல காரண உடல் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வந்து சூட்சும உலகத்துக்கு வரும். அங்க வந்து சூட்சும உடலை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யறோம்? கீழே வரோம். இந்த 3 உடல் ரொம்ப ரொம்ப மெயின். அப்ப நம்ம அந்த 3 உடலோட தான் நம்ம 7 உடல் ஓகே தான். ஆனா அதுல இந்த மெயினா நம்ம என்ன அப்படின்னா அந்த 3 உடலுக்குள்ளதான் அந்த அடுத்தடுத்து அந்த 7 உடல் வருது. ஓகே, ஒவ்வொரு லோகத்திலையும் இருக்கு. ஓகே, சோ அந்த 3 உடல்லாம் வரும்போது உள்ள வரும்போது அது 3 உடல். அப்போ மொத்தம் ஏற்கனவே ஜீவான்மாங்கிறது 1, இந்த 3 அப்ப 4 ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த காரண உடல்ல வந்து என்ன அப்படின்னா அந்த 3, இந்த காரண உடல்ல வந்து 2 இருக்கு. சரி, அதுல வந்து 2 இருக்கு. எண்ணிக்கை என்ன அப்படின்னா சித்தமும் அகங்காரமும் அங்கதான் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சித்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மெமரி ஸ்டோரேஜ் மாதிரி, டேட்டாவெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல. சோ அப்ப அந்த மனம், இந்த இதுல எல்லாமே புத்தியில வருது, மனதுல வருது, எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அந்த சித்தத்துலதான் ஸ்டோர் ஆகுது மாஸ்டர்ஸ். அதனாலதான் சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு சொல்றோம் நம்ம. நம்ம வந்து மனம் காலி ஆகிறத விட எதுதான் காலி ஆகணும் அப்படின்னா சித்தம் தான் நம்மளுக்கு காலி ஆகணும். ஏன்னா அதுதான் மெமரி. சோ அந்த மெமரியில இருக்கிற டேட்டா தான் என்ன செய்யணும்? நம்மளுக்கு காலி ஆகணும். சோ அப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வருது, எனக்கு வந்து ஒரு பழத்தை பாக்குறேன், மாம்பழமா ஏதோ ஒரு பழத்தை பாக்குறேன்னா எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு ஆசை வருது. அதுதான் கோரிக்கை, ரைட்? மனம் அது சொல்லுது எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மனம் சொல்லுது. ஆனா புத்தி சொல்லுது உனக்கு அது செட் ஆகுமா ஆகாதா, இல்ல இல்ல அந்த பழம் உனக்கு அந்த வேலை உன்னால ரேட் கொடுத்து வாங்க முடியுமா எல்லாம் அப்படிங்கிற மாதிரி புத்தி சொல்லுது. ஆனா அகங்காரம் என்ன சொல்லும்? எனக்கு வாங்கி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுது. சோ இந்த டேட்டாஸ் எல்லாம் எங்க ஸ்டோர் ஆகுது அப்படின்னா சித்தத்துலதான் ஸ்டோர் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அப்ப நம்ம ஒவ்வொன்றும் நம்ம எல்லாமே நம்மளுடைய எல்லா ப்ராசஸும் எங்கதான் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா சித்தத்துல. சோ சித்தம் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அகங்காரம்னா நான் சொன்ன மாதிரி நான் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி. நான் வந்து இந்த மாதிரி எம்சிஏ படிச்சிருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி பெரிய குடும்பம், பெரிய பணக்காரி, என்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட வீடு இருக்கு, நான் எதுக்கு நியூவா பேச்செல்லாம் கேட்கணும்னா ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கேன், பெரிய ஆளு,
எனக்கு தெரியாதது எதுவும் இல்லை, சோ நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் இருக்கும். ஒரு நம்மளோட கீழே உள்ளவங்க யாராவது சொன்னா இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஐடென்டிட்டி, அகங்காரம். நம்மளா கேவலமா உருவாக்கிக்கிட்ட ஒரு ஐடென்டிட்டி தான் அது. ஸோ சில இடத்துல அந்த நான்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுவுமே அது மனமா இருந்தாலும் சரி சார், மாஸ்டர் சித்தமா இருந்தாலும் சரி, இல்லை எதுவா இருந்தாலும் நம்ம கரெக்டான இதுல யூஸ் பண்ணோம்னா உண்மையிலே அது எல்லாமே பவர்ஃபுல் டூல் தான் நம்மளுக்கு. ஆனா நம்ம தான் அதை ஒழுங்கா என்ன செய்யறது இல்லை, யூஸ் பண்றது இல்லை. ஓகேயா? ஸோ அப்போ மொத்தம் நம்ம இப்ப எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோம்? ஜீவான்மா, அதுக்கப்புறம் ஒரு 3 உடல், ஸோ 4 ஆச்சா, அப்புறம் இது 2 6 ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சூட்சும உடலோட எண்ணிக்கை வந்து என்ன அப்படின்னா 17 இருக்கிறதுல. சோ நம்ம ஒரு சூட்சும உடல் எடுத்த உடனே உள்ள வந்து நம்மளுக்கு ஒரு 17 ஐட்டம்ஸ் உள்ள வந்துருது. என்னெல்லாம் அப்படின்னா தன்மாத்திரை, அதாவது ஓசை, ஸ்பரிசம், ஒளி, சுவை, வாசனை. இப்ப வந்து ஓசைங்கிறது காது, நம்மளுக்கு இந்திரியம் இருக்குல்ல, சோ அது மூலமா கேட்கறது என்னது? ஓசை. அதே மாதிரி ஸ்பரிசம், தொட்டு உணர்றது வந்து ஸ்பரிசம். ஒளி, ஒளினா கண்ணு மூலமா பார்க்கறது. அப்புறமா சுவைனா தெரியும், நாக்குல உணர்றது. வாசனைனா மூக்கால உணர்றது. அப்ப இந்த மாதிரி உணர்தல் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தன்மாத்திரைன்னு சொல்றோம். இது மொத்தம் 5 இருக்கு, கரெக்டா? அதுக்கு அடுத்து என்ன? ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். உணர்வு உறுப்புகள் கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, தோல். ஓகே, சோ இந்த ஞானேந்திரியங்கள் மூலமா உணர்றதுதான் தன்மாத்திரை. இப்போ ஞானேந்திரியங்கள் வந்து ஒரு 5, தன்மாத்திரை வந்து ஒரு 5. சோ 5 5 என்னாச்சு? 10 ஆச்சு. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 5 கர்மேந்திரியங்கள், செயல் உறுப்புகள். அதுவும் நம்மளுக்கு தெரியும். என்ன அப்படின்னா வாய், கால்கள், கைகள், வெளியேற்றும் உறுப்பு கருப்பை, அதாவது யூட்ரஸ். சோ நம்மளுடைய கை, கால் இதெல்லாமே வேலை செய்யுது இல்ல. அப்புறமா என்ன வேலை செய்யுது? நம்மளுக்கு வெளியேற்றும் உறுப்பு, நம்மளுடைய அந்த கழிவை வெளியேற்றக்கூடிய நம்மளுக்கு உறுப்பு இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய கருப்பை, கருப்பையில இருந்து தான் வெளியில வரும். சோ இந்த மாதிரி வெளியேற்ற உறுப்புகள் வந்து எவ்வளவு இருக்கு? நமக்கு ஒரு 5 இருக்கு. அதுக்கப்புறம் இதுலதான் மனமும் புத்தியும் இருக்கு மாஸ்டர்ஸ். நம்ம 2 எங்க பார்த்தோம்? சித்தமும் அகங்காரமும் காரண உடல் மூலமா நம்மளுக்கு வர்றது. அப்புறமா இந்த சூட்சும உடல் மூலமா வர்றது என்ன அப்படின்னா இந்த மனமும், அப்புறமா நம்மளுக்கு கூடிய புத்தி. இந்த 2 எதுல இருந்து வருது அப்படின்னா நம்மளுடைய 2வது உடைய உடல்ல சூட்சும உடல்ல இருந்து வருது. அப்ப நம்ம எப்போ இறக்குறோமோ, நம்மளுடைய பௌதிக உடல் இங்க விட்டுட்டு போறோம், விட்டதுக்கு மாதிரி சூட்சும உடல் நம்ம எப்போ விடுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து வெளியில போகுது. அப்ப பாருங்க, நம்ம எப்படிதான் இருப்போம்? வெறும் கான்சியஸா, வெறும் உணர்வு நிலையில தான் நம்ம இருப்போம். சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷன் வந்து உயிரை ஒரு பிறப்பெடுத்து வரும்போது எவ்வளவு நம்ம கூட வருது பாருங்க. நம்மளுடைய ஜீவான்மா, அதுக்கப்புறமா என்ன வருது? நம்மளுடைய 3 உடல், அப்புறமா நம்மளுடைய சித்தமும், அப்புறமா என்ன வருது? அகங்காரமும் வருது. அதுக்கப்புறம் ஒரு 17 ஐட்டம்ஸ் வருது. நம்மளுடைய தன்மாத்திரை 5, அதே மாதிரி நம்மளுடைய ஞானேந்திரியங்கள் 5, நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் 5, 5 5 10 15. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஒரு 2 மனமும், இன்னொன்னு என்னது? நம்மளுடைய புத்தி. இது எல்லாமே எங்க இருந்து உருவாகிறது தான்? சூட்சும உடல்ல உருவாகுது தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா பௌதிக உடல்ல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா மீதி மொத்தம் எவ்வளவு ஆயிருக்கு? நம்மளுக்கு 1 + 2 + 17. மீதி வந்து ஒரு 5 இருக்கு. 5 என்ன தெரியுங்களா? நம்ம வந்து ஒரு 5 தானே ஆனோம். ஆனவங்க நம்ம உடம்பு எதால ஆனச்சு? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5ஆல உருவானதுதான் நம்மளுடைய பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு தான் நம்ம உடம்பு. கரெக்டு தானே? சோ மொத்தம் இப்ப 25 ஆயிட்டா. இந்த 25 சேர்ந்த கலவை தான் நம்ம சிருஷ்டி. அப்ப இந்த 25க்குள்ள என்ன செய்யுது? அடங்குது. 1 வந்து புருஷ மீன்ஸ் ஜீவான்மா, அப்புறம் காரண உடல் 2, அப்புறம் சூட்சும உடல் மூலமா 17, ஸ்தூல உடல் மூலமா நம்மளுக்கு 5, மொத்தம் நம்மளுக்கு 25. சோ இதுதான் என்ன சொல்றது அப்படின்னா பஞ்சவிம்சதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு மனுஷன் உடல் விட்டு இறக்கும் போது அவனோட எண்ணிக்கை மொத்தம் முதல்ல 5 வெளியில போயிருமா? நான் உடம்பு போனாலே அந்த பஞ்சபூதமும் நம்மளை விட்டு வெளியில போயிடும். சோ 20. சோ மீதி இருக்க 20ல சூட்சும உடல்ல இருந்து, சூட்சும உலகத்துல இருந்து காரண உலகத்துக்கு நம்ம எப்போ போறோமோ அப்ப மீதி என்ன செஞ்சிடும்? 17 வெளியில போயிடும். அப்ப மீதி போறது வந்து என்ன அப்படின்னா ஒரு 3 தான் போகும் மேல. அந்த 3 வந்து அங்க போகும்போது காரண உடல்ல நம்ம 3 போகும். அங்க போய் காரண உடல்ல அந்த பரிசுத்தம், அகங்காரம், சித்தம் எல்லாமே க்ளோஸ் ஆகி காலியாகி நம்மளோட இது ரெடியான உடனே நம்ம எங்க போயிடுறோம் அப்படின்னா மீதி நம்மகிட்ட இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, நம்மளுடைய ஆன்மா மட்டும்தான். சோ இவங்க மட்டும்தான் என்ன அப்படின்னா இந்த ஒண்ணு அப்படி எண்ணிக்கை நம்ம எப்ப வரோமோ
அப்பதான் நம்ம வந்து ஒரு பரமான்மாவா, நம்ம ஒரு சாஸ்வதமா நம்ம வந்து ஜொலிக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கறத நம்ம சார் வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனா இது கூட எங்க இருந்து எடுத்ததுன்னு சார் சொல்றாங்க அப்படின்னா, கபில மாமுனியோட அந்த சாங்கிய யோகத்துலதான் இருந்து எடுத்திருக்காங்க. அதோட சாராம்சம் அப்படிதான் பஞ்சவிம்சதி. சோ அந்த கபில முனிவரோட இப்ப பார்த்தவே முன்னாடி, சோ அவருடைய இதுல இருந்து எடுத்துட்டு வந்ததுதான் இந்த பஞ்சவிம்சதி. 25 இதால நம்மளால ஆனதா அந்த நம்மளுடைய எப்படி சொல்றது வந்து சிருஷ்டிங்கிறது இந்த 25க்குள்ளதான் அடங்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, 25ஆல ஆனவங்கதான் நம்ம. அதான் ஏற்கனவே பார்த்தோம், ECW அப்படிங்கிறது எனர்ஜி, விஸ்டம், கான்சியஸ்னஸ், இந்த 3 கலவைதான் நம்ம. அது பிளஸ் நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு. அப்ப நம்ம எப்பெல்லாம் நம்ம கிட்ட இருந்து வெளியில போகுது பாருங்க, இவ்வளவு அழகா சொல்லியாச்சு. 5 முதல்ல வெளியில போகுது, அதுக்கப்புறம் ஒரு 17, அதுக்கப்புறம் மீதி 3 இருக்கு. அவங்க மேல போகும்போது அவங்க காரண உடல்ல இருந்து 2 ரிமூவ் ஆகும்போது மீதி 1 இருக்கு. அது பரமான்மாவா நம்ம மாறிடும். அந்த அளவுக்கு அது வரைக்கும் நம்ம ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். இது எல்லாத்துலயும் இருந்து வெளியில வரதான் நம்ம லாஸ்ட்ல நம்ம கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணு. நமக்கு இருந்து எப்பவுமே நிரந்தரமா இருக்கிறது அந்த ஆன்மா அப்படிங்கிற ஒண்ணுதான் மாஸ்டர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப அருமையான இது. அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கூட நீங்க எங்க திருப்பி கூட என்ன செய்யலாம், கேட்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையான வாது தீர்த்த யாத்திரை. நம்ம சொல்லுவோமே, தீர்த்த யாத்திரைனால என்ன அர்த்தம், நாங்க என்ன மாஸ்டர்ஸ்னா முழுமை அடையுதல் அப்படின்னு. அப்போ தீர்த்த யாத்திரை நம்ம போயிட்டே இருக்கிறோம். எத்தனை இடத்துக்கு போறோம்னா, எங்கேயுமே சொல்லுவாங்கல்ல, ஒரு கதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குரு வந்து சிஷ்யன்கள்லாம் வந்து, ஒரே நாங்க வந்து தீர்த்த யாத்திரை போறோம், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கெல்லாம் போறோம், புனித ரிவர் இருக்க இடத்துக்குலாம் போறோம், அந்த மாதிரி இடத்துக்குலாம் போறோம், அப்படி கடல் இருக்க இடத்துக்குலாம் போறோம் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. நான் வந்து உங்களுக்கு என்ன எடுத்துட்டு வரணும்னு ஒரு பாக்காவை கொடுத்துருப்பாரு. கொடுத்து நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு எல்லா கடல்லையும் இது முக்கி தண்ணிக்குள்ள எல்லா ரிவர்லயும் முக்கி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப இவங்களாம் அதை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு இதுலயும் அவ குளிக்கிற இடத்துல எல்லாத்துலயும் அந்த பாக்காய் முக்கி எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்குறாரு. அப்ப வந்து இவர் என்ன பண்றாரு, திருப்பி அதை நல்லா இது பண்ணிட்டு கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. பார்த்தா அவ்வளவு கசப்பா இருக்கு அந்த பாக்கா. அப்பா சொல்றோம்ல, எத்தனை அருவி சரி எத்தனை இதுல போய் மூழ்கிட்டு வந்தாலும் என்ன ஆகாது. சில இடத்துல உண்டு நம்மளுக்கு இது வந்து கிளென்ஸ் ஆகும், நம்மளுடைய ஆறா கிளென்ஸ் ஆகும். அவ்வளவுதான். ஏன்னா கடல்ல குளிக்கிறது, அருவியில குளிக்கிறது, ஆத்துல குளிக்கிறதுல என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆறா வந்து கிளென்ஸ் ஆகதான் செய்யும். ஒரு புத்துணர்ச்சி அடையும், உடம்பு நல்லா இருக்கும், ஆறா கிளென்ஸ் ஆகும். அது மட்டும்தானே தவிர நம்ம என்ன செய்ய மாட்டோம், அப்படியே கர்மாலாம் கழிஞ்சு அப்படியே ஞானியெல்லாம் என்ன செஞ்சிட மாட்டோம், மாறிட மாட்டோம். எப்போ நம்மளுடைய உள்ள வந்து நம்ம உள்ள மாற்றம் நடந்து நம்ம ஞானத்தை உணர்றோமோ அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த இது கிடைக்குமே தவிர, இப்பதான் சொன்னேன், ஞானாக்னி தட்ட கர்மா, நம்ம கர்மா குறையுமே தவிர கடல்ல குளிக்கிறதுனாலோ ஆத்துல குளிக்கிறதுனாலோ ஏதோ ஒரு புனித தலம்னு சொல்லிட்டு நம்ம போறதுனாலோ எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஆனா அங்க போனா கூட நம்ம ரைட்டு காசிக்கு வந்துட்டோம், நம்ம வந்து ஒரு சில கெட்ட பழக்கத்தை குறைச்சிடலாம் அப்படின்னு நம்மளை மாத்திக்கிட்டோம்னா அது யூஸ்ஃபுல்லை தவிர சும்மா சும்மா போயிட்டு வர்றதுனால எந்த இதுவுமே. சொல்லுவாங்க சார் பத்திரி சார், நீ எங்கேயுமே போகண்டாயா, எந்த கோயிலுக்கு போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், உங்க வீட்டுல உட்காந்து கண்ண மூடி இருப்பாங்களே நீ எல்லா தீர்த்த யாத்திரைக்கும் போயிட்டு வந்த மாதிரி அர்த்தம் தான் சார் சொல்லுவாங்க. அதனால நமக்குள்ள போறதுதான் தீர்த்த யாத்திரையை தவிர வெளியில போறதுனால எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ முழுமை அடைதல் அப்படின்னாலே நம்ம பார்த்தோம் தெரியுமா, தாபத்திரயம் ஒரு 3 விதமான துக்கம் பார்த்தோம். அந்த 3 விதமான துக்கத்துல இருந்து வெளியில வர்றதுதான் முழுமை அடைதல் அப்படின்னு. அப்ப அந்த 3 விதமான துக்கத்துல இருந்து இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், எப்படி வெளியில வர முடியும்னா ஒன்லி ஞானத்தினால் மட்டும்தான் வெளியில வர முடியும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஞானம் எப்படி, தியானம் மூலமா, சுவாத்தியாயம் மூலமா, சத்சங்கம் மூலமா, இதுதான் திருப்பி திருப்பி வரக்கூடிய விஷயங்கள். அந்த நம்மளுக்கு பத்ரி சார் சொன்ன அந்த 3 மாணிக்கம், 3 முத்து எப்படி வேணும் எடுத்துக்கோங்க. அது என்னது, தியானம், சுவாத்தியாயம், சச்சன, சாங்கத்தியம். சோ டெய்லி 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 நம்ம பண்ணதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா முக்தி அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போக முடியும். சோ தீர்த்த யாத்திரை மூலமாலாம் போக முடியாது அப்படின்னு ஓகே. சோ அதான் இப்போ தீர்த்த யாத்திரை அப்படின்னா முழுமை அடையணுமே தவிர கடல்லையோ ஆத்துலயோ போய் குளிக்கிறது கிடையாது, கோவிலா போறது கிடையாது. ஏன்னா சும்மா வேணா இடத்த பார்த்த மாதிரி சுத்தி பார்த்த மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்கு சேஞ்ச் எல்லாம் நடக்காதுங்க மாஸ்டர்ஸ். ஓகேயா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க, அப்ப காதே மனுசேஷையும் ஜனா பாரகாமினோ அதாயம் இதர பஜர் தீரமேவானு தாவத்தின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுதான் முழுமையடைதல் மட்டும்தான். தாபத்திரயத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நம்ம வந்து தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறது முழுமையடைதல். சோ நம்ம அந்த துக்கத்துல இருந்து வெளியில வர்றதுதான் தீர்த்த யாத்திரை. ஞாபகம் வச்சுக்கோ, யார் கேட்டாலும் சொல்லலை.
தீர்த்த யாத்திரை இஸ் நத்திங் பட் என்னது முழுமை அடைதல். முழுமை அடைதல்னா என்ன? நம்மளுடைய துக்கத்துல இருந்து, அந்த 3 விதமான துக்கத்துல இருந்து வெளியில வர்றதுதான். சோ அதுக்கு என்ன செய்யணும்? தியானம், சுவாத்தியாயம், சச்சனா சாத்தியம். ஓகே. அப்புறம் தீர்த்தங்கர கோத்திர பந்தம். இது என்ன அப்படின்னா, நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், ஞானம் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாமே பண்ணிட்டு நம்ம ஓரளவுக்கு புரிதல் வந்த உடனே மத்தவங்களுக்கு நம்மள சொல்லணும். ஏன் ஓகே பா இது தீர்த்த யாத்திரைன்னா என்ன? அப்படி ஒண்ணும் கிடையாது, முழுமையடை தான். ஒரு 3 விதமான துக்கம் இருக்கு, தியானம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சு எதனால நமக்கு சந்தோஷமா இருக்குமோ அதை புரிஞ்சுக்கிட்டோமோ அதை மத்தவங்களுக்கு எடுத்துட்டு போறதுதான் தீர்த்த கோத்திர பந்தம் சொல்லுங்க. அதாவது எப்போ நம்ம மாஸ்டர் ஆயிட்டு மத்தவங்களுக்கு கற்பிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த மாதிரி எல்லா போதனை அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் நம்ம பிறந்துகிட்டே இருப்போம் மாஸ்டர்ஸ். நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது மத்தவங்களுக்கு சொல்லலை அப்படின்னா நம்ம அகைன் 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 பிறந்துகிட்டே இருப்போம். சோ அந்த தீர்த்த கோத்திர பந்தம் தான் நம்மளுக்கு இந்த லாஸ்ட்ல வருது. இப்போ ஒரு புத்தாவோ இல்ல நம்ம ஒரு ஜீசஸோ இல்ல நம்மளுடைய பத்ரஜி சாரோ எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, போதனைங்கிறத கொடுத்துருக்காங்க. சோ அதனால அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ இந்த மாதிரி தீர்த்த கோத்திர பந்தத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இது தேவையில்லை, உடம்பு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பிறக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறத இந்த சொல்ல என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஓகேயா. சோ அப்போ தீர்த்த கோத்திர பந்தம்ன்றது ஒண்ணு கிடையாது. மோட்சத்தை நம்மளுக்கு அடைஞ்சவங்க, எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கேன், நான் ஒரு சதா இருக்கிறேன், ஒரு எப்படி சொல்றது ஆனந்தத்துல இருக்கிறேன்னா அது மத்தவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட நோக்கமா இருக்கணும். சோ அப்படி நீங்க எப்போ அதை எடுத்துட்டு முடிக்கிறீங்களோ அதுக்கு மேல உங்களுக்கு பிறவி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. லாஸ்ட்ல இன்னொரு ஒரு நல்ல ஒரு டாபிக் 5 மகா வாக்கியம். 5 மகா வாக்கியங்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரஜானம் பிரம்மா. பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. பிரஜானம் அப்படின்னா பரிபூர்ண ஞானம். பரிபூர்ண ஞானம் தான் பிரம்மா. பிரம்மாங்கிறவர் எங்கேயோ ஏதோ ஒரு உலகத்துல ஏதோ ஒரு இதுல உட்கார்ந்துட்டு இருக்கவர் கிடையாது. எங்க நம்மளுடைய பரிபூர்ண ஞானம் தான் பிரம்மா. நம்ம எப்போ பரிபூர்ண ஞானம் அடையிறோம், பரிபூரணம் எல்லாம் அருமையான வார்த்தை, பூரணம் மட்டும் கிடையாது, பரிபூரணம். சோ அந்த மாதிரி ஞானத்தை எப்ப நம்ம அடையிறோமோ நம்ம அப்போ பிரம்மா அப்படிங்கிற நிலையை அடைஞ்சு நம்மளே கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வாக்கியம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி. இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், பிரம்மானா என்னது? பரிபூர்ண ஞானம் தான் பிரம்மாங்க. இப்ப என்ன சொல்றோம், அகம் பிரம்மாஸ்மி. அப்ப எங்க இருக்கு அந்த அகம்? நமக்குள்ளேதான் அது இருக்குதான் சொல்லியிருக்காங்க. நான் என்னும் சொல்லும் பொருள் தான் அந்த பிரஜானம். நான் அப்படிங்கிறதுதான் பிரஜானம். நான் என்பதுதான் மூல சைத்தன்யம். நான் தான் விஸ்வாத்மா, நான் தான் பிரம்மன். அந்த பிரம்மன் எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை, எனக்குள்ள இருக்கிறது தான். என்னோட பூரண பரிபூர்ண அந்த ஞானம் தான் பிரம்மா. எனக்குள்ளதான் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்ன அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி. நம்ம எங்கேயும் போய் யாரையும் தேட வேண்டாம். சோ இப்போ எனக்குள்ளதான் சைத்தன்யம், நான் தான் சைத்தன்யம், நான் தான் பிரஜானம். ஏன்னா சைத்தன்யம் தான் நம்ம, அந்த கான்சியஸ்னஸ் தான் நம்ம. அப்போ நம்ம இறந்ததுக்கு அப்புறமா எப்படிதான் மாறும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு உணர்வு நிலையா மட்டும்தான் நம்ம மாறும். ரைட்டா. சோ அதுதான் நம்ம தான் உணர்வு நிலை. அப்ப நம்ம தான் சைத்தன்யம், நம்ம தான் என்னது பிரஜானம், நம்ம தான் என்னது பரிபூர்ணம். நமக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்ன அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி. அடுத்து அயம் ஆத்மா பிரம்மம் அப்படின்னா என்னோட ஆன்மா தான் விஸ்வாத்மாவா இருக்கு. ரைட்டா. மேல இருந்த பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. முதல்ல எனக்குள்ளதான் எல்லாம் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றாங்க, நான் தான் அது என்னது, என்ன ஆன்மா தான் விஸ்வாத்மா, நான் தான் பரமாத்மா. பரமாத்மாவும் நானும் வேற கிடையாது, அவங்களும் நானும் உண்மைதான். சோ என்ன சொல்றாங்கன்னா அயம் ஆத்மா பிரம்மம். அப்புறம் தத்துவமசி. இது எல்லா கோவில்ல கூட நம்ம எழுதியிருக்கிறத பார்த்துட்டு இருப்போம். தத்துவமசி அப்படின்னா நீயும் அதுதான், நானும் அதுதான். சோ இப்ப எல்லாமே பிரஜானம் தான். எல்லாருமே என்னதுதான் உணர்வு நிலை தான். அந்த பரமாத்மாவும் உணர்வு நிலை, நம்மளும் உணர்வு நிலை தான். நம்ம நினைச்சா பரமாத்மாவா மாற முடியும். பரமாத்மாக்குள்ளேயும் நம்ம தான் இருக்கோம், நமக்குள்ளேயும் பரமாத்மா தான் இருக்கு. சோ நம்ம வேறு, பரமாத்மா வேறு கிடையாது. எல்லாருமே ஒண்ணுதான். எல்லாருக்கூட இருக்கு எல்லா அனிமல்ஸ், எல்லா மரங்கள். நீங்க நம்ம இதான் சொல்றோம், ஒரு மரத்தை சும்மா வெட்டும் போதோ ஒரு அனிமலை கஷ்டப்படுத்தும் போது ஏன் படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்குள்ளேயும் இருக்கிறது நம்மளுடைய உணர்வு நிலை மட்டும்தான் மாஸ்டர்ஸ். அதுக்குள்ளேயும் பரமாத்மா தான் இருக்குது. சோ எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறத
அதை தூக்கி நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தான். நம்மளும் ஒரு காலத்துல மரமா இருந்து விலங்கா இருந்துதான் நம்ம இந்த இதுக்கு வந்திருக்கோம். எப்படி நம்ம எடுத்துட்டு போனாலும் அது வந்து மத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. எல்லா உயிர்களும் ஒண்ணுதான். எல்லா உயிர்களுக்குள்ளயும் வந்து பரமாத்மா அப்படிங்கிற அந்த இறை சக்தி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சர்வம் கல்விதம் பிரபா அப்படின்னா இங்கேயும் அதேதான். எல்லாமே விஸ்வாத்மா தான். அந்த பிரஜானம் தான் பிரபா. இங்க இருக்கிற சொல்லுவாங்கல்ல, கடவுள் எங்கதான் இருக்காருன்னா தூண்லயே இருக்காரு, தூண்லயே இருக்கிறாருன்னு கூட சொல்லியிருப்பேன். திரும்புற இடத்துல எல்லாம் சிவலிங்கம் தான். ஒரு சிவலிங்கம்ங்கிறதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எல்லா இடமும் எல்லா இடத்துலயும் அந்த சிவன் தான் நிறைஞ்சிட்டு இருக்காரு. அந்த விஷ்ணுவோ எதுவோ ஒரு பரமாத்மா தான் என்ன செஞ்சிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைஞ்சு இருக்கிறாங்க. சோ எல்லா இடமும் நம்மளுடைய அந்த இதுதான். சோ அறிவு, அந்த பேரறிவு, அந்த பரிபூர்ண அறிவு தான் நம்மளுடைய என்னது பரமாத்மா. அந்த பரிபூர்ண அறிவை நம்ம எப்ப பெறுறோமோ அப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம், பரமாத்மாவா மாறிடுவோம். சோ அதுல இருந்து வந்த ஒரு துகள் தான் நம்ம. அதுக்குள்ள நமக்குள்ள வியாபிச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த பேரறிவு தான். நம்ம கிட்ட ஏற்கனவே எல்லாமே இருக்கு. நம்ம தான் அதை அப்படியே என்ன செஞ்சுட்டோம், மறந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை நமக்கிட்ட இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு தான் அந்த தியானம் உதவுது. நம்ம வந்து எது புதுசாலாம் அடையணும்னு அவசியமே இல்லை. முக்தி அடையிறதோ இல்ல எதுவுமே கிடையாது. எல்லாமே நமக்குள்ள இருக்கிறது. நம்ம ஏற்கனவே இருந்ததுதான். அது வெளிப்படுத்துறது தான், அவ்வளவுதான். சோ வெளியில வருது, தெரிஞ்சுக்கிறது உள்ள நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான். சோ எதுவுமே நம்ம ரீச் ஆகி அப்படி கோல் எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு கிடையாது. நம்மகிட்ட இருக்கிறத நம்ம வெளியில கொண்டு வரணும், அவ்வளவுதான். அதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. ரிஷி வந்து நம்மளுடைய தியான நிஷ்டயத்துல வந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து சொன்ன சூத்திரங்கள் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா கிடையாது. வருஷக்கணக்கா தியானத்துல உட்கார்ந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய லைஃபை எடுத்து டெடிகேட் பண்ணி ஃபுல்லா தியானம் பண்ணி அதுல இருந்து கிடைச்ச ஞானம் தான் இந்த வார்த்தை ஒவ்வொன்று. சோ இதெல்லாம் சத்திய சத்திய வார்த்தை. சத்திய வார்த்தைக்கு எந்த இதுவுமே கிடையாது. சோ சத்தியம்னா சத்தியம்தான். சோ அதனால இது கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மக்கப் பண்ணிக்கிட்டு மனனம் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும் லைஃப்ல. ஆமா இல்ல தத்துவமசி, ஆமா அப்ப நீ வேற, நீ வேற கிடையாது, நான் வேற கிடையாது. உனக்குள்ள இருக்கிறது உணர்வு நிலை தான், எனக்குள்ள இருக்கிறது உணர்வு நிலை. ஒரு பூனையை பார்த்தாலும் ஒரு நாயை பார்த்தாலும் அதை தான் நம்ம சொல்ல போறோம். உன்கிட்ட இருக்கிறதும் அதே உணர்வு நிலை, என்கிட்ட. ஓகே, வடிவம் வேற, நம்மளுடைய அந்த எப்படி சொல்றது, ஆன்ம நிலை வேற. ரைட், டாகோ நம்மள ஒண்ணு இல்லை. அந்த டாகோட ஆன்ம நிலை வேற, நம்மளுடையது வேற, எல்லாமே வேறதான். ஆனா அதுக்குள்ள இருக்கிற காமனா இருக்கிற அந்த இது வந்து என்னதுதான், எல்லாருக்குமே ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு. சோ எல்லாத்துக்குள்ளயும் அதுதான் இருக்கு. மரமா இருந்தாலும் சரி, ஒரு மண்ணா இருந்தாலும் பாறையா இருந்தாலும் எல்லாருக்குள்ளயும் அது இருக்கு. சோ மத்தபடி அந்த ஆன்மாவோட அந்த ஸ்டேட்டஸ், அந்த அந்த இதுதான் என்னது ஆகுது, சேஞ்ச் ஆகுது. சோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பரமாத்மாக்குள்ளே இருக்கிறதும் நம்ம தான். எல்லாருமே என்னதுதான், ஒண்ணுதான். சோ அந்த ஒன்னஸ் கான்செப்டுக்குள்ள நம்ம எப்போ வர்றோமோ அப்பதான் நம்ம வந்து அந்த பிரம்மம் அப்படிங்கிற நிலையை நம்ம ரீச் ஆகும். நமக்குள்ள வேறுபாடுங்கிறது நம்மளா உருவாக்குனதுதான். யார் உருவாக்குனது, எல்லாமே நம்மளுடைய மனசுதான். நீ பெரியவன், நான் பெரியவன், அறிவாளி, நீ பெரிய பணக்காரன், நான் வந்து பெரிய ஜாதியில உள்ளவன், நான் அந்த மாதிரி மதம், உன் மதம் வேற, என் மதம் பெருசு, நான் ஏன் கடவுள் பெருசு, உன் கடவுள் பெருசு, நாங்க தான் பெரிய ஆளு, நான் பெரிய குடும்பம், பெரிய சொசைட்டி, பெரிய இது. சோ நாடு, எங்க நாடு பெரிய நாடு, எல்லா நாடையும் நாங்க என்ன செஞ்சு அடிமைப்படுத்தணும், நான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளை வந்து கொண்டு வந்தது என்னதுன்னா மனசுதான். சோ அந்த பார்ஷியாலிட்டி எடுத்துட்டு வந்து அந்த மனசுல இருந்து நம்ம வெளியில வரும்போது மனசும் நம்மளும் வேற வேற, நம்ம வந்து வேற அப்படிங்கறத நம்ம எப்போ உணர்றோமோ, நம்ம வந்து வெறும் உணர்வு நிலை அப்படிங்கறத நம்ம எப்போ உணர்றோமோ அப்பதான் நம்ம இந்த பரம நிலைக்கு நம்ம உயர முடியும். எல்லாராலையும் உயர முடியும். பட் டெய்லி நம்ம என்ன செய்யணும், ட்ரை பண்ணணும். சரிங்களா? எங்க ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். உம் ஏன்னா ஹெவியா அதை எடுத்துட்டு போக முடியாது. நீங்க டவுட்டை கூட கேட்கலாம். முதியோர் அப்படின்னா சொல்றாங்க, நம்ம முதியோர் அப்படிங்கிறது யாரு கிடையாது. இப்ப நம்ம இதெல்லாம் நிறைய ஸ்டக் ஆகும். நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் பார்த்துட்டு, ஐயோ அவனுக்கு என்ன தெரியும், அவளுக்கு என்ன தெரியும், அவன் சின்னவன், அவன் சின்னவன், நான் கூட எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாதிரி சீன் போட்டு உட்காந்துட்டு இருக்கோம் எல்லாருமே. நம்ம அம்மா அப்பா கூட நம்மள அப்படிதான், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. நீ வந்து முதியோர்ங்கிறது எதுல சொல்லணும் அப்படின்னா, ஆன்மால எவ்வளவு முதிர்ச்சி அடைஞ்சிருக்கோம், ஆன்ம நிலையில நம்ம எப்படி முதிர்ந்திருக்கோம், அவங்கதான் முதியோர்கள்னா. நம்ம மதத்திலேயே சொல்லியிருக்காங்களே, கிருஷ்ணர் முருக கடவுள் வந்து யாருக்கு இது பண்ணியிருக்கிறாரு, அவங்க அப்பாவுக்கே என்ன செஞ்சிருக்கிறாரு, பிரணவ மந்திரத்தை வந்து போதிச்சிருக்கிறாரு. கரெக்ட் தானே? ஏன் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வந்தாங்க,
இதுல வந்து அப்பா வந்து பெரிய ஆளு, பையன் வந்து சின்ன ஆளு அப்படி கிடையாது. இந்த பையன் தான் அப்பாவுக்கு என்ன செய்யறாரு, மந்திரத்தையே போதிக்கிறாரு. அப்ப பையன் வந்து அப்பாவோட என்னது கிரேட் சோல் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. சோ அதே மாதிரி அப்ப நம்மளோட சின்னவங்களை வந்து நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது, ஐயா எதுக்கு என்ன இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணுமோ அதை கத்துக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை என்ன செய்யணும், கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கான அந்த இதை வந்து நம்ம அவங்க கையிலேயே கொடுக்கணும். நம்மளே டிசைட் பண்ண கூடாது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. படிப்பு மற்றும் ஞானத்தை அனைவருக்கும் கொடுப்பவன் ஒரு சிறுவனாக இருந்தாலும் அல்லது 100 வயது முதியவராக இருந்தாலும் அவரை முதியோர் ஓல்டு சோல் அப்படின்னு நம்ம ஏத்துக்கணும். அப்போ போதனையில யார் இருக்காங்களோ, படிப்பு யார் சொல்லி தராங்களோ, படிப்புங்க மீன்ஸ் இந்த மாதிரி போதனை ஞானத்துக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்க கண்டிப்பா ஓல்டு சோலா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தெரியும். சோ அவங்கள ஒரு ஓல்டா மதிக்கலாமே தவிர நம்ம வந்து வயசுல பெரியவங்க அவங்க பத்தி சில பேர் 100 வயசுல இருந்தாலும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு மண்டையில ஒண்ணும் ஏறாது. சோ அவங்க வந்து நம்ம என்ன கிடையாது பெரியவங்க. ஒரு பிறப்பால வந்து முதியவராக இருக்கவங்க வந்து பெரிய ஆளு கிடையாது. ஞானத்தால புத்தி அறிவால அந்த ஒரு ஆன்மாவோட ஸ்டேட்டஸால இருக்கிறவங்க தான் முதியோர்கள். இப்பதான் சொன்ன எடுத்துக்காட்டு முருக கடவுள் வந்து அவங்க அப்பாவுக்கு என்ன செஞ்சாங்க, பாடம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது இப்ப சிவபெருமானோட அவர் வந்து என்னது நல்ல ஒரு ஓல்டு சோல் தானே. சோ அந்த மாதிரிதான் நம்மளோட பையங்களோ பிள்ளையோ பொண்ணோ இல்ல நம்மளுடைய தம்பி தங்கச்சிங்களோ யாரோ கூட நம்மளையோ விட ஓல்டு சோலா இருக்கலாம். ஓகே, அதனால நம்ம தான் பெரிய ஆளுன்னு எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அதனால சொல்லியிருக்காங்க, புத்தர் கூட சொல்லியிருக்காங்க. அதாவது வயதால் முதிர்ந்த சரி வயசானவங்களை வந்து நான் முதியவர்னு சொல்ல மாட்டேன். ஞானம் தொலை முதுமை இருக்கவங்களை மட்டும்தான் நான் வந்து முதியவர்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதாவது ந தேன தேரோ ஷோஹாதி ஏனச பலித்தம் ஷிராஹ அப்படின்னு சொல்றாரு பாலி மொழியில. அதாவது வயது முதிர்ந்தவனை நான் சொல்ல மாட்டேன், ஞானத்தால முதிர்ந்தவனை தான் நான் வந்து வயசானவன் சொல்லி ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்லிருக்காங்க. அதனால வயசால யார் வேணாலும் முதுமை அடையலாம். ஆனா அதனால எந்த பயனுமே கிடையாது. ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்து போனோம் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டவன் சின்ன வயசா இருந்தாலும் அவன் தான் ஓல்டு சோல். அவன் தான் அவனை சொல்றதை நம்ம கடமைப்பட்டவங்க தான். அதனால யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதான் மறுபடியும் சொல்றாங்க, யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இவன் இப்படிதான் இருப்பாங்க. ஒரு புக்கை பார்த்துட்டு இந்த புக்கை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அந்த புக்கை எப்படி இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரி யாரையும் பார்த்தோம் உங்களால இந்த சின்ன பையன் சே இதை சொல்றதை நம்ம எதுவும் கேட்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்த சின்ன பையனுக்குள்ளேயே என்னவோ இவ்வளவோ என்ன இருக்கலாம், நாலேஜ் இருக்கலாம். சோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், பரிசீலிக்கணும். யார் சொன்னாலும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு காதுல வாங்கி நம்ம அது கரெக்டா இருந்தா அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த இடத்துல எங்க வந்து நம்மளுக்கு ஒரு கற்றல் இருந்தாலும் நம்ம வந்ததே கற்றலுக்காகத்தான். சோ எந்த இடத்துல கற்றல் இருந்தாலும் அந்த கற்றலை வந்து பரிபூரணமா நம்ம ஏத்துக்கிட்டு அதை வந்து கத்துக்கணும். கத்துக்கிட்டே தான் இருக்கணும். சொல்லுவோம்ல, கற்றது என்னது கடுகளவு இல்ல கையளவுனாலும் கல்லாதது உலகளவுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் நம்ம படிக்க வேண்டியது நிறைய 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 இருக்கு. அது இந்த உலகத்துல நான் இல்லைன்னா சரி, சூட்சும உலகத்துக்கு போனாலும் காரண உலகத்துக்கு போனாலும் மகா காரண உலகத்துக்கு போனாலும் இந்த காலகத்துக்கு போனாலும் எங்கனாலும் நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்க போறோம். சோ எப்போ நம்மளுக்கு வந்து அந்த கற்றல் முடிகிறது ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கு, ஏதோ ஒருத்த கத்துக்கிட்டே இருக்க போறோம். சோ அதனால எப்பவுமே யாரையுமே குறைவா மதிப்பிடக்கூடாது. சோ கற்றல் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கத்துக்கணும். நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும், நீங்க எங்கிட்ட இருந்து கத்துக்கணும். நான் பெரிய ஆளும் கிடையாது, நீங்களும் பெரிய ஆளும் கிடையாது. எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஞானம் இருக்கும், ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே என்னது யூனிக். சோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோல்ஸ். நம்மகிட்ட வந்து எதுவுமே என்ன கிடையாது, ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தர்கிட்டயும் தனித்தன்மை இருக்கு. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து யாரையுமே கீழா பார்க்காம யாரையுமே எடை போடாம, சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல இது பண்ணிப்போம். இப்பான்னா இவ்வளவுதான் இதுங்கிட்ட போனாலும் இப்படிதான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போனோம்னா எதுவுமே நம்ம மண்டையில ஏதாவது ஒண்ணுமே செய்யாது. சோ அதனால யாரையுமே ஜட்ஜ் பண்ணாம நம்ம வந்து என்ன செய்யலாம், ஒரு சின்ன விஷயம் கூட அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யலாம், கத்துக்கலாம். சோ எல்லாத்துக்கிட்டையும் கத்துப்போம், எப்பவுமே கத்துப்போம். ஓகே, இதுதான் நம்ம இன்னைக்கு ஒரு இதா எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்த ஒரு கற்றலை எடுத்துக்கலாம். சோ கற்றல்ங்கிறது முடிவடையாதது. சோ கத்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு. நம்ம வந்து இதை பொறுத்த வரைக்கும் துளசி தளத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னதான் ஏற்கனவே இது ஒரு பொக்கிஷம் மாதிரி, அது ஒரு கடல் மாதிரி இருந்துட்டு தான் இருக்குது. நிறைய நம்ம பாக்குறதை விட இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்கை என்ன செய்யுங்க, ஒரு வாட்டி திருப்பி ரிவைன் பண்ணி பாருங்க.
நீங்க கேட்கும் போதே நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கூட நல்லா இருக்கும். நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க, இல்ல புக்கு வாங்கி படிங்க. ஸோ படிக்க படிக்க உங்களுக்கு இன்னும் உங்களுக்கான ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறத கூட நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். முக்தினா என்ன, ஸோ அந்த பஞ்ச விம்சத்தினா என்ன, இந்த துக்கம்னா ஒரு 3 விதமான துக்கம், இது எல்லாமே நீங்க நம்ம லைஃப்ல டெய்லி 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 அப்ளை பண்ண வேண்டிய விஷயம், யோசிக்க வேண்டிய விஷயம் தான் மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம கத்துக்கிட்டே இருப்போம். ஸோ டெய்லி டெய்லி கத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் எப்படி சொல்றது, பை, ஓகே பை சொல்லிட்டு உங்களுக்கு இன்னைக்கு இதாகும். நாளைக்கு அடுத்த செக்ஷன் தொடர்ந்து நம்ம அடுத்து எப்போ நம்ம கண்டினியூ பண்றோமோ அப்போ உங்களை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ. நன்றி சினி மாஸ்டர் அவர்களே. நாளைக்கு வந்து நமது செஷன் வந்து இருக்கு மேடம். நாளை காத்தால வந்து பத்திரிஜியின் துளசி தளம் நம்பர் 6 கண்டினியூ பண்ணலாம் மேடம், பார்ட் 6. ஓகே, ஏன்னா கொஞ்சம் நிறைய தான் இருக்கு. நீங்க எல்லாரும் நீங்க வந்து ஃபீட்பேக் கூட சொல்லலாம் மாஸ்டர்ஸ், இந்த புக் வேண்டாம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எங்களுக்கு போர் அடிக்குது மாஸ்டர் வேற புக்கு கொடுங்கன்னு சொன்னா கூட நான் வேற புக்கு தருவேன். ஸோ அதனால உங்க கையில தான், உங்களுடைய இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் நீங்க. ஸோ நீங்க சொல்லலாம், இதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னா நான் கண்டினியூ பண்றேன். இல்லைன்னா கூட, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டாலாம் ஓட போக முடியாது புக்கை. ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான, எப்படி சொல்றது, வேற வேற ஒரு புக்ல இருந்து வேற வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ்ல இருந்து இதுல சார் எடுத்திருக்காங்க. ஸோ அதை அப்படி விட முடியாது. அதனால எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கு போதும் அப்படின்னு எப்ப சொல்றீங்களோ அப்ப நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கஷ்டப்பட்டு நீங்க கவனிக்க வேண்டாம். ஸோ எங்களுக்கு வேற மாதிரி புக் வேணும், எந்த மாதிரி புக் வேணும்னு சொன்னா கூட நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாம் மாஸ்டர்ஸ். ஓகேயா? தேங்க்யூ மாஸ்டர். மேடம், மேடம், சொல்லுங்க சார். மேடம் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு 5ஆம் தேதி மேடம். 6ஆம் தேதி இந்த நம்ம விஸ்டம் ஷேரிங் கண்டினியூ பண்ணலாம் மேடம். 6ஆம் தேதி நாளைக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணலாம் மேடம். நாளைக்கு வந்து 6ஆம் தேதி 6 கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் 7ஆம் தேதி வந்து சீனியர் மாஸ்டர் திருமதி சகலகலாவலி மேடம் பேசுறதா இருந்தது. அவங்களுக்கு ஏதோ போன் இஷ்யூ இருக்கு, அதனால 7ஆம் தேதி நீங்க கண்டினியூ பண்ணலாம் மேடம். எஸ் மேடம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது நமது மாஸ்டர் மேடம் அவர்கள் பத்திரிஜியின் துளசி தளம் பத்தி கருத்துக்களை சொன்னாங்க. நல்ல ஒரு இன்றைய கருத்துக்கள் சிறப்பாக அமைந்தது. அதில் வந்து காரண உடல், சூட்ச்ம உடல், புருஷ உடல், ஸ்தூல உடல், மொத்த எண்ணிக்கை 25 இப்படியாக விவரங்களை சொல்லியிருந்தார்கள். நம்ம முழுமையடையது எப்படின்னு எடுத்துரைத்தார்கள். நீங்க இப்போ வந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம் மாஸ்டர்ஸ். நீங்க கையை உயர்த்தினால் அன்மிட் கொடுக்குறேன், பேசுங்க மேடம்ல கருத்துக்களை சொல்லுங்க, உங்க அனுபவங்களையும் பகிருங்கள், முன்வாருங்கள், உங்களுடைய சந்தேகங்களையும் கேளுங்கள், கேள்விகளை கேட்கலாம். மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார் பேசுறீங்களா சார்? காலை வணக்கம் சார். காலை வணக்கம் சார். சார் பேசுறீங்களா சார்? இல்ல, ஒண்ணும் இல்ல, பேச எல்லாமே கரெக்டா நல்லா பேசியிருக்காங்க. நல்லா கரெக்டா கேட்டுதான் இருக்கிறேன். கண்டினியூ பண்ணலாமா என்ன சார்? அதே நீங்களே தான் எல்லாரும் சொல்லணும். கண்டினியூ பண்ணுங்க மேடம், கண்டினியூ பண்ணுங்க மேடம். ஓகே, ரைட் ரைட். ஓகே, थैंक यू. थैंक यू சார். தேங்க்யூ மேடம். இன்னும் ஒரு 10 நிமிடம் இருக்கு மேடம். நான் ஒரு சில கருத்துக்களை சொல்றேன் மேடம். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்லி நான் எண்ட் பண்றேன் மேடம். நான் ஒரு சில கருத்துக்களை சொல்றேன் மேடம். மாஸ்டர்ஸ், இப்போது வந்து நாம் ஒரு சில கருத்துக்களை நான் படிக்கிறேன். தியானம், ஒழுக்கம் ஒரு வாழ்க்கைக்கு தேவை. வாழ்க்கையில் முயற்சி செய்தால் மேன்மையுடன் வாழலாம். எது தர்மம் என்று தெரிந்து அதன்படி நடக்க வேண்டும். நல்ல செயல்கள் செய்ய முன்வர வேண்டும். தவறை உணர்ந்த பின் தவறை மீண்டும் செய்யாதிருத்தல் வேண்டும். திருந்தியவர்களை என்றும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். புண்ணிய காரங்களை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். அதை செய்யும் பொழுது மன அமைதி, மகிழ்ச்சி கிடைக்கும், பலரும் பயனடைவார்கள். தவறு செய்யும் பொழுது துவக்கத்தில் மகிழ்ச்சியை தரும், போக போக துன்பத்தை தரும். வாழ்க்கை முடியும் வரை துன்பங்கள் தொடரும். ஸோ
தவறிலிருந்து விடுபெற வேண்டும் என்றால் நல்லவர்கள் நட்பு வேண்டும், நல்லவர்களாக மாற வேண்டும், நல்லவர்களாக வேண்டும் என்றால் நன்மை செய்ய வேண்டும், யாரையும் மனதால் துன்புறுத்தக்கூடாது, பிறருக்கு கவலையை தருகின்ற காரியத்தை செய்யக்கூடாது. கவலை நமக்கு வந்தால் எப்படி என்று நமக்குத்தான் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நாம் அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது. எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும். நம் உயிரை நினைக்கும் பொழுது துன்புறுத்தும் எண்ணம் வராது. நம்மை போல பிற உயிர்களையும் துன்புறுத்தக்கூடாது. தூய்மையான வாழ்க்கையில் எல்லா நல்ல குணங்களும் அதில் அடங்கும். வாழ்க்கை இறப்பினால் முடிகிறது. முடிகிற வாழ்க்கையில் நல்லது மட்டும் செய்வோம். சிறப்புமிகு வாழ்க்கை அமைத்து காட்டி நம் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். எது தேவையோ நமக்கு முதலில் அதை நாம் செய்ய வேண்டும். செய்து முடித்தவுடன் நமக்கு நிம்மதி, மகிழ்ச்சி கிடைக்கும். யாரும் நம்மை மதிக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. அப்பொழுதுதான் கவலை தொங்குகிறது. வெற்றி பெற்ற உலக புகழ் பெற்றவர் யாரும் தங்களை பிறர் மதிக்க வேண்டும் என்று சிறிது கூட நினைக்காதவர்கள். எதை பற்றியும் எண்ணாமல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பணியாற்றியவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை சாதித்த பெரியவர்களாக ஆவார்கள். நூல்களை படித்தால் மட்டும் போதாது, அதன்படி நடக்க வேண்டும். தியானம் அனைவரும் செய்யலாம். மன அமைதி தரும். செலவில்லாதது தியானம், பலன் அதிகம் தரும். அமைதியான இடம், சுத்தமான அறை இருந்தால் தியானம் செய்யலாம். மன அமைதியை தரும் சூழ்நிலை கிடைக்கும். துவக்கத்தில் தியானம் செய்யும் பொழுது எதுவும் தெரியாத நிலைதான் தோன்றும். போக போக நன்மை, மன அமைதி கிடைக்கும். புகழ் வேண்டும் என்று மனதில் கொள்ளக்கூடாது. அறிவு வளர்ச்சிக்கு அதிகம் படிக்க வேண்டும். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டும். புகழுக்காக நன்மை செய்வதை விட நன்மை கிடைக்கும் என்று நன்மை செய்ய வேண்டும். இரக்கம் சில நேரம் செல்வத்தை இழக்க நேரிடும். கவலை இழப்பை சரி செய்யாது. குடும்ப வளர்ச்சிக்கு பங்கு தெரிந்து பணியாற்ற வேண்டும். செல்வம் இருந்தால் மகிழ்ச்சி. செல்வத்துடன் தர்ம செயல்கள் சேர்ந்திருந்தால் நிம்மதியும் கிடைக்கும். செல்வத்தை சுற்றி வாழ்க்கையை அமைக்க வேண்டும். பொருள் வந்தவுடன் பொறுமையாக செயல்படவும். அவசரம் வேண்டாம். அவசரம் அழிவில் முடியும். இல்லை என்று சொல்வதற்கு முன்னால் சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டும். யாரிடமும் பகைமை கூடாது. மது, சூது என்பது கூடாது. நல்ல பழக்கம் உள்ளவர்கள் நட்பு இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நம்முடைய தோல்வியை யாரிடம் சொல்லக்கூடாது. வளர்ச்சிக்கு நல்லதல்ல. யாராக இருந்தாலும் பண்புடன் பழக வேண்டும். முகமலர்ச்சியுடன் விருந்தினரை வரவேற்க வேண்டும். நாம் ஒரு விஷயம் தெரிந்தால் அதை பற்றி பேச வேண்டும். தெரியாவிட்டால் தெரிந்த பின் அதை பற்றி பேச வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற நூலிலிருந்து நான் உங்களிடம் கலந்து கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக, அதிக வேலைகள் எதையும் சரியாக செய்ய முடியாது. நாளொன்றுக்கு நம்மால் முடிந்த அளவு செய்ய வேண்டும். எல்லா அறிஞர்களும் ஞானிகளும் இளமையில் தியானம் செய்து என்கிறார்களே, அதை நாம் செய்தால் உறுதியாக பயன் கிடைக்கும். தியானம் செய்தால் போதும், பிறகு நாம் எவ்வளவு நேரம் வேண்டுமென்றாலும் பணி செய்ய முடியும். சுறுசுறுப்பாக எந்த வேலையிலும் ஈடுபட மன வலிமை கிடைக்கும். இன்று என்ன செய்தோம் என்று எண்ணி அதை ஒழுங்குபடுத்தி அடுத்த காரியம் தொடங்கினால் வாழ்க்கையில் உறுதியாக முன்னேற்றம் கிடைக்கும். தாய் தந்தையருக்கு துணையாக இருப்பவர்கள் வாழ்வில் மிக உயர்ந்தவராக கருதப்படுவர். நாம் ஊர் போற்றும் நல்லவர்களாக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் பெற்றோருக்கு பெருமை. மகிழ்ச்சி மட்டும் போதாது, மறவாமல் நன்றியினை நினைவில் கொள்ள வேண்டும். நல்ல குணம் கொண்டவர்களாக
இருக்க வேண்டுமென்றால் அடக்கம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பொறுமை உள்ளவர்கள் பிறருக்கு துன்பம் தர மனதாலும் நினைக்க மாட்டார்கள். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை வேண்டாம். முறையான தூக்கம் வேண்டுமென்றால் இம்மூன்றும் வேண்டாம். உடல் நலம் கெட வேண்டுமென்றால் பொருந்தாத உணவை தேவைக்கு அதிகமாக உண்ணலாம். அளவோடு உணவை உண்பவர் உடல் நலத்தோடு வாழ்வர். உண்பதற்கு எவ்வளவோ காய்கறிகள் உண்டு, ஆனால் அதை விட்டு அசைவத்தை நாம் உண்ணக்கூடாது. பிற உயிருக்கு வேதனை அளித்து அதனை உண்பதினால் நமக்கு என்ன தண்டனை தருவது? மனிதனை கொன்றாலும் அதற்கு தண்டனை வழங்கி வருகிறோம். பிற உயிர்களை பலி தந்து உணவாக உண்கிறோம், இதற்கு தண்டனை உண்டு. சைவ உணவுதான் உடலுக்கு நல்லது என்கிறார்கள். அதை விட்டு உடல் கெடும் என்று பெரியவர்கள் கூறியுள்ள அசைவ உணவை ஏன் தேட வேண்டும்? அசைவ உணவை உண்பவர்கள் பிற உயிரை கொன்ற குற்றவாளிகள். உயிர் உள்ளவரை நல்லது செய்ய வேண்டும். எப்பொழுது உயிர் போகும் என்று யாருக்கும் தெரியாது. இன்றே செய்வது நல்லது. அதை என்றும் செய்ய வேண்டும் என்று நினைத்து உடனே செய்ய வேண்டும். வேண்டுமென்று எண்ணும் பொழுது தவறு செய்வோம். ஏனென்றால் ஆசை காரணமாக. அறியாமை தெரியாமை செய்த தவறு என்று சொல்லி தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அறிவு உள்ளவர்க்கு தேவையான எல்லாம் நல்வழியில் வந்து சேரும். நல்வழியில் வரும் செல்வம் நிலைத்து நிற்கும். ஆகையால் செல்வம் சேர்ப்பதற்கு நேர்மை தேவை. ஆசைக்கு அளவே இல்லையா என்பார்கள். அதிலிருந்து அளவில்லா ஆசை வேண்டாம். எது தேவையோ அது இருந்தால் போதும். தேவைக்கு மேல் தேவையில்லை. இதை உணர்ந்தால் செல்வம் நிலைத்து நிற்கும். ஏமாற்றம் அடையாத வாழ்க்கை வேண்டும். ஏனென்றால் ஏமாற்றமே துக்கத்திற்கு காரணம். மக்கள் தேவை அறிந்து அரசாட்சி செய்வோம், அதுவே நல்லது என்று மக்கள் போற்றுவார்கள். சில காரியங்கள் பார்ப்பதற்கு எளிதாக இருக்கும். ஆராயாமல் இறங்கினால் ஆபத்தில் முடியும். இடம் பொருள் ஏவல் அறிந்து இறங்கினாலே காரியம் வெற்றி பெறும். தாகம் வரும்போது கடல் நீர் உதவாது. அதுபோல் பெரியவர் என்று நாம் நினைப்பவர் அறிவு குறைவாக இருப்பார்கள், நமக்கு பயன்பட மாட்டார்கள். செல்வம் வந்தவுடன் வாழ்க்கையும் எல்லாம் கிடைத்துவிட்டது என எண்ணுவது அறிவற்றது. செல்வத்தை விட வாழ்வில் தேவை எவ்வளவோ உள்ளது. அதை அறிந்து செயலாற்றினால் வெற்றி கிட்டும். வெற்றிக்கு 20 வழிகள். தினமும் அரை நாள் 12 மணி நேரம் கடுமையாய் உழைக்க வேண்டும். வாய்ப்புகளை திறக்கும் சாவி உழைப்பு தான். வெற்றி ஒன்றையே மனம் நினைக்க வேண்டும். வெற்றி ஏணியில் ஒவ்வொரு படியாகத்தான் ஏற வேண்டும். ஒரு மரத்தின் உச்சியை அடைய 2 வழிகள் உண்டு. ஒன்று யாராவது ஏற்றி விடுவார்கள் என்று காத்திருப்பது, மற்றொன்று நாமே ஏறுவது. வியாபார அபாயங்களை கண்டு அஞ்சக்கூடாது. பிடித்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை விட செய்யும் காரியத்தை நமக்கு பிடித்ததாய் ஆக்கிக் கொள்ள வேண்டும். முடியாது, நடக்காது, தெரியாது என்ற வார்த்தைகளை சொல்லவே கூடாது. பாதுகாப்பாய் ஒரே இடத்தில் இருப்பது வளர்ச்சிக்கு உதவாது. வெற்றிக்கு தேவை இறையருளோடு கூடிய அறிவு. துணிச்சலாய் முடிவுகளை எடுக்க வேண்டும். நீங்கள் சம்பாதித்ததை விட அதிகம் உழைக்க வேண்டும். மற்றவர்களை உங்களுக்காக உழைக்க வைப்பதில் புத்திசாலித்தனம் தேவை. வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எதையும் நாளை என்று தள்ளி போடக்கூடாது. கை கடிகாரத்தை கொடுத்துவிட்டு அலாரம் கடிகாரம் வாங்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. கவலைப்படக்கூடாது. கவலையில் எந்த நன்மையும் கிடையாது. மகிழ்ச்சியை கொடுப்பது பணம் மட்டுமன்று, கடவுளை நம்ப வேண்டும். ஸோ இது வெற்றிக்கு 20 வழிகள். மாஸ்டர்ஸ், இப்பொழுது நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய தர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி, அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, அவர்களையும் லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
மாஸ்டர்ஸ், இந்த நிகழ்ச்சியை பற்றி ப்ராபகேட் செய்யுங்கள். இன்னும் நிறைய பேர் இதில் பங்கேற்க வேண்டும். இன்றைக்கு வந்து டெக்னிக்கல் இஷ்யூனால வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு மாஸ்டர்ஸ். அதாவது கரண்ட் இஷ்யூ இருந்தது, இங்கே மழை பெஞ்சதுனால கரண்ட் இஷ்யூ, எலக்ட்ரிக்கல் சப்ளை இருந்தது. அதுவும் இல்லாமல் வந்து நியூ லிங்க்னால வந்து கொஞ்சம் வெரிஃபிகேஷன் கோடு கொஞ்சம் செக் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால கொஞ்சம் டிலே ஆச்சு. அது அந்த தளங்களுக்கு நாங்கள் வருந்துகிறோம். மேலும் மாஸ்டர்ஸ், இன்று மாலை நிகழ்ச்சிகள் எப்பொழுது போல் 9 மணிக்கு தொடரும். முதலில் யோக பரம்பரை பகுதி 2 என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் அவர்கள் கிண்டியிலிருந்து உரையாற்றுவார்கள். அடுத்ததாக எப்பொழுது போல் தியான பயிற்சி உண்டு, ஒரு 45 நிமிடங்களுக்கு. இதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய நிகழ்ச்சி காலையில் பிரம்மமுத்தா சங்கல்ப தியானம் காலை 4 மணிக்கு தொடரும். அது 1 மணி நேரத்துக்கு நடைபெறும். அடுத்ததாக காலை நிகழ்ச்சிகள் 5:30 மணிக்கு தொடங்கும். எப்பொழுது போல் 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 20 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். நாளை காலை ஆன்மீக ஞான பகுதியில் பத்திரிஜியின் துளசி தளம் பார்ட் 6 என்ற டாபிக்கில் தொடரும். நமது சீனியர் மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர்கள் வழங்குவார்கள் இன்றைய தொடர்ச்சியாக. அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இப்பொழுது நான் இந்த தியான இயக்கணம் பற்றி ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறேன். நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அறிவுறுத்தலின்படி PSSM மற்றும் மகவதார் அறக்கட்டளை பெங்களூரு நமது திருவண்ணாமலையில் இசை தியானம் நடத்துகிறார்கள். மற்றும் முழுமையான ஆரோக்கிய நிகழ்ச்சி மே 15, 16, 17 3 நாட்கள் நடைபெற உள்ளது. மே 15 அன்று மாலை 5 மணி முதல் 9 மணி வரை தொடக்க நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து 16, 17 2 நாளும் காலை 5 மணி முதல் 8 மணி வரை ஸ்ரீ பிப்பல்லா பிரசாத் ராவ் மற்றும் குழுவினரின் நேரடி இசை தியானம் 3 மணி நேரம். மேலும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை மூத்த ஆசான்களின் செய்திகள், நூல் வெளியீடு மற்றும் சிறப்பு விருந்தினரை கவனித்தல். காலை 9 மணி முதல் 10 மணி வரை காலை உணவு. அடுத்தது காலை 10 மணி முதல் 1 மணி வரை மூத்த குருமாடுகளிலிருந்து ஆன்மீக ஞானம் செய்திகள், விஸ்டம் ஷேரிங் இருக்கும். மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை அன்னப்பிரசாதம். மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சைமல்டேனியஸாக தொடர்ச்சியாக மகவதார் அறக்கட்டளை சேர்ந்த 6 குருமார்கள் தங்களின் முழுமையான ஆரோக்கிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். மாலை 3 மணி முதல் 6 மணி வரை முழுமையான சுகாதார சிகிச்சைகள், அதாவது ஆயுர்வேதம், சோம்பு, முத்ரா சிகிச்சை, அக்குப்ரெஷர், சொரயோகா, உணவு முறை, வண்ண சிகிச்சை, மர்ம சிகிச்சை, யோகா மற்றும் பிரணயாயம், படிக சிகிச்சை, ஹோமியோபதி, குவாண்டம் மருத்துவம் எனப்படும் ஒரு புதுவிதமான மருத்துவம் ஆகியவை பற்றி கலந்துரையாடல், எக்ஸ்பர்ட்ஸ் சிறந்த வல்லுநர்களால் ஆலோசனை நடைபெறும். சொற்பொழிவாற்றுவார்கள். அடுத்ததாக இரவு 8 மணி முதல் 9:30 மணி வரை நேரடி இசை ஞானம் மற்றும் இரவு உணவு. இரவு 8 மணி முதல் 9:30 மணி வரை பொழுதுபோக்கு மற்றும் கலாச்சார நிகழ்வு நடைபெற உள்ளது. மேலும் 17ஆம் தேதி மாலை 10 மணி அளவில் நமது மகவதார் அறக்கட்டளை ஒரு சிறப்பு கிரிவலம் ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதில் நாம் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருண்லிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈஸ்வரலிங்கம் அந்த லிங்கத்திலெல்லாம் சென்று தியானங்கள் மேற்கொள்ள உள்ளார்கள். 3 நாட்களும் சிறப்பான நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இசை இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, ஃப்ரீ. தங்குமிடம் வசதி நாமினலா அரேஞ்ச் பண்றாங்க. அகாமடேஷனு எல்லாம் கோயில் பக்கத்திலே இருக்குது. நமக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடம் வன்னிய திருமண மகால் ஏசி நம்பர் 62 திருவுடல் தெரு, திருவண்ணாமலை, தமிழ்நாடு. திருவண்ணாமலை கோயிலுக்கு பின்பக்கத்திலே நடக்கிறது. ரொம்ப மிக அருகாமையில் தங்கும் இட வசதியும் மிக அருகாமையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதோடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் அமைச்சுள்ளார்கள். ஸ்கேன் கோடு அமைச்சிருக்கிறாங்க. டொனேஷன்ஸை கொடுங்க. அதில் டொனேஷன்ஸை கொடுத்தீங்கன்னா அன்னதானத்துக்கு ரொம்ப அது சென்றடையும். அவங்களுக்கு அது ரொம்ப புண்ணிய காரியமாக இருக்கும். இந்த திருவண்ணாமலையில் தியான இயக்கணம் நடப்பது என்பது ஒரு சிறந்த நிகழ்வு, ஒரு ஸ்பிரிச்சுவலிட்டிய மேன்மை அடையும் இடம். அதனால அனைவரும் அந்த ஒரு தியான கிணத்தில் பங்கு பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் பத்திரிஜியின் துளசி தனம் பகுதி 5 என்ற தலைப்பில் மிகச் சிறந்த முறையில்
உரையாற்றிய நமது சீனியர் மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், இறுதியாக எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மாஸ்டர்ஸ். மீண்டும் மாலை நிகழ்ச்சியில் சந்திப்போம், நாளை காலை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. அந்த இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆயிடுது. இனிமேல் ரெகுலராக கிளாஸஸ் அந்த நேரத்தில் தொடங்கும். அனைவரும் அதில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிகழ்ச்சியின் இறுதி செய்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நன்றி.